கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. 3 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அவரோட ஃபேக்டரி விசிட் பண்றதுக்காக எப்பவும் போல அன்னைக்கு அவர் வந்திருந்தாரு. விசிட் பண்ண வந்த அஜய் ஃபேக்டரி லாஸ்ல போயிட்டு இருந்தது கேள்விப்பட்டதும் கோவத்துல மேனேஜர் இருந்தாரு. வாட் இஸ் திஸ் ரகு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கிளைண்ட்ஸா போயிட்டு இருக்கிறத பார்த்தோம், கடைசியில ஃபேக்டரி இழுத்து மூடிட்டு நடுத்தரல தான் போய் நிக்கணும் போல இருக்கே. சார் அது வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டுட்டு தான் சார் இருக்கோம். ஷேடா பைசே, என்ன எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எதனால கிளைண்ட்ஸ் வேண்டான்னுட்டு நம்மளோட ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபேக்டரிஸ்க்கு அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க சார். நாங்களும் கிளைண்ட்ஸ் கிட்ட என்னன்னு கேட்டுட்டோம் சார். பட் அவங்க சரியா இந்த ரீசனும் சொல்ல மாட்டாங்க சார். நான்சென்ஸ். இதை சொல்லதான் நீங்க மேனேஜரா இருக்கீங்களா? இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இங்க நிக்க வச்சிருக்கேனா? சாரி சார், நாங்களும் என்ன சார் பண்ண முடியும்? டேடிக்கு என்ன இந்த விஷயம் தெரியாது. டேடிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ஒருத்தரும் வேலையில் இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. சாரி சார், எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம். எனக்கு கிளைண்ட்ஸ் ஏன் நம்ம ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணாங்க, எதுனால அதர் ஃபேக்டரிஸை தேடிட்டு போனாங்க, அதுக்கான ரீசன் வேணும். அஜய் தம்பி, என்ன வேணும் உனக்கு? பேசிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலாம். நடுவில் வந்து இங்க பேர் எது வேணும்னாலும் ஃபேக்டரி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கேளு. இப்ப கிளம்பு. அஜய் தம்பி, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. நீங்க மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களே எதனால நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற ஃபேக்டரி தேடி போனாங்கன்னு, அதுக்கான காரணத்தை சொல்லதப்பா வந்திருக்கேன். ஐயோ, இந்த கிழவனுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ கிழவா, ரீசன் என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. அதை சொன்னோம் அதே சார் இன்னும் 2 கோவப்படுவாரு. அதனால அதை சொல்லாம இருக்கும். ஆனா இந்த ஆள் என்னன்னா, இங்க பாருங்க சீனிவாசன் சார், நீங்க போங்க, அதே சார் கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இல்ல மேனேஜர், நம்ம எது வந்தாலும் அஜய் தம்பி கிட்ட சொன்னதானே, அது சரி பண்ணி நம்ம கிளைண்ட் எல்லாம் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து வாங்குற அளவுக்கு பார்க்க முடியும். ஐயோ தேவையில்லாத பேச்சு வேண்டாம். இப்ப என்ன ரீசன் சொல்ல வந்திருக்கேன், அதை சொல்ல முதல்ல. அஜய் தம்பி, நான் சொல்றது உங்களுக்கு கோவத்தை உண்டாக்கும் தான். ஆனா வேற வழி இல்ல தம்பி, இதுதான் உண்மை. இதனாலதான் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிட்டாங்க. இதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா போன கிளைண்ட்ஸ் எல்லாம் நமக்கு திரும்பி வந்துருவாங்க தம்பி. தேவையில்லாத பேச்சு வேணாம். விஷயம் என்ன அதை சொல்ல முதல்ல. தம்பி, நம்மளுடைய பொருளோட அளவு கரெக்டா கொடுத்துறோம், பொருளை கரெக்டான டைமுக்கு கொடுத்துறோம், இது எல்லாம் நம்ம கரெக்டா செய்யறோம். ஆனா பொருளோட தரம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல தம்பி. இப்ப நீ என்ன சொல்ல வர தம்பி? நான் சொல்றேன், நான் இது சொல்றதுனால உங்களுக்கு கோவம் தான் வரும். ஆனா கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கையை விட்டு போன கிளைண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா நமக்கு வந்துருவாங்க தம்பி. தம்பி, நம்மளோட தரம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இல்ல தம்பி. அதுவே வேற ஒரு ஃபேக்டரிலாம் போய் பாருங்க, அந்த குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம நூலோட தரம் அந்த அளவுக்கு இல்ல தம்பி. நம்ம நூல் அடிச்சு ஒரு துணி தைக்கிறதுக்குள்ளார அதுக்குள்ள நம்மளோட நூல் ஒரு துணி நெய்யத்துக்கு நம்ம நூலோட தரம் சரியா இல்லாத போது நம்ம எவ்வளவுதான் அளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு போதாது தம்பி. தரம் நல்லா இருக்கணும்ல, தரம் நல்லா இருந்தா அவங்க திரும்பி நம்ம கிட்ட வந்து ஆர்டர் போடுவாங்க. ஓ, தரத்தை நல்லா கொடுத்துட்டா உனக்கு எவன் சம்பளம் கொடுக்கறது? உனக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த ஃபேக்டரியை பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் இருக்கு. இங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்கன்னு தெரியும்ல? 1000கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி சம்பளம் தருது? இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியும். தரம் சரியில்லையா? தரம் இங்க பாரியா, தரம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உன்னை வேலையில வைக்கல. எப்படியாவது நம்ம நூலை கிளைண்ட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு நம்ம ப்ராடக்டை பத்தி என்கிட்டயே வந்து குறை சொல்லாத. அப்படி இல்லை தம்பி, நம்ம கோவப்படுறதுனால நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போக தான் செய்வாங்க. நம்ம கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம எங்க தப்பு பண்ணணும்னு பார்த்து சரி பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளை விட்டு போன எல்லா கிளைண்ட்ஸும் நமக்கு திரும்பி வந்துருவாங்க தம்பி. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது, பெருசா எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டோம். இங்க பாரு, நான் சொன்னதுதான் தரம், இதுதான். இந்த தரத்துல எப்படியாவது கிளைண்ட்ஸுக்கு சேல்ஸ் பண்றதுக்கான வழியா பாருங்க. அதை விட்டுட்டு தரத்தை கூட்டணும் அது இது நீ கிட்ட வந்து நீ நான் அட்வைஸ்ங்கிற பேர்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நீ இந்த வேலையை விட்டு போக வேண்டியது வரும். பாத்துக்கோ தம்பி, அப்படி சொல்லாதீங்க தம்பி. நீங்களும் உங்க அப்பா மாதிரி பிடிவாத பிடிச்சா எப்படி தம்பி? இங்க பாருங்க தம்பி, நம்ம ஃபேக்டரியை நம்ம முன்னு கொண்டு வரணும். நான் இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருக்கேன் தெரியுமா? உங்களோட விசுவாசி தான் தம்பி. நான் இங்க நடக்கிற எதையும் வெளியில போய் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி அதை புரிய வச்சாதானே அந்த தப்பை நம்ம மாத்திக்கிட்டாதானே நம்ம ஃபேக்டரியை முன்னு கொண்டு வர முடியும். அதுக்காக தான் தம்பி சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க தம்பி. என்ன சொன்ன தம்பி? நான் சொல்றது என்ன தம்பி தப்பு? நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம்னு பார்த்தா தானே அது சரி பண்ணாதானே நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அஜய் சார் கோவப்பட்டுட்டாரு. இன்னைக்கு கிழவனுக்கு சங்குதான். ஐயோ, இது எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஐயோ, நாங்க சொல்லிட்டா இவர் கேட்டு போறாரு. அதனாலதான் இதை சொல்லாம அமைதியா இருக்கும். நீ ஏன் முந்திரி கொட்ட மாதிரி இங்க வந்த? இப்ப இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. பாருங்க அஜய் தம்பி, நான் சொல்றது என்னன்னு நிதானமா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து நீங்க இதை கொஞ்சம் மாத்தி பாருங்க. கண்டிப்பா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் போனவங்க திரும்பி வந்துருவாங்க. நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய அதிகரிக்கும். அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி லாபத்தை பார்க்கலாம் தம்பி. யோ, கைய விடியோ. சீனிவாசன் சார், உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேலை? உங்களுக்கு வேற வயசு பொண்ணுன்னு இருக்கு. அமைதியா வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கினோமான்னு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நியாயம் தர்மம்னு பேசி இப்ப இவர் வேற கோவப்படுறாரு. இனி வேலை இருக்குமோ இருக்காதோ, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சொல்றது காதல வேலைதான். என் கையை விடுடான்னு. வயசுக்காவது மரியாதை கொடுங்க தம்பி. எனக்கெல்லாம் என்ன மரியாதை ஒரு கேடு? என்கிட்ட வேலை செய்யற பிச்சைக்கார நாய் நீ எனக்கே அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கான். போதா குறைக்கு என் மேல கையை வைக்கிறேன்.
உன்ன ஐயோ தம்பி அஜய் சார் அம்மா ஐயோ அஜய் சார் என்ன சார் அவர் வயசானவர் அவர் போய் என்கிட்டயே கையை நீட்டி சம்பளம் வாங்குற நாய் அவன் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கானோ நான் செய்யறது தப்புன்னு எனக்கே வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்து போ சொல்லு நாளைக்கு வேலைக்கு வரணும்னு நினைச்சானோ இதெல்லாம் மறந்துடணும் எனக்கு அறிவுரை சொல்றது ஏன் தப்ப எனக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறது இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி நான் மட்டும்தான் நாளைக்கு அந்த ஆள் ஃபேக்டரிக்குள்ள காலை வைக்கணும் இல்ல சார் ஆமாம் சார் வயசானவர் அவருக்கு இதுக்கு மேலே இங்கே யாரும் வேலை தர மாட்டாங்க சார் நான் பேசுறேன் சார் அவர்கிட்ட நான் பேசி சரி பண்றேன் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் என்ன பண்ணுவா பண்ணுங்க ஐயா ஏன்யா நீங்க பாருங்க வயசான காலத்துல எதுக்கே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வயசுக்கு வந்து பொண்ணு ஒருத்தி இருக்கான் அதை மனசுல வச்சுக்கிட்டு யாரும் ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போங்கய்யா இதுதான் விஷயம்னு எங்களுக்கு சொல்ல தெரியாதா நாங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கோம் இப்ப பாருங்க இப்ப உங்க பொண்ணு உங்களை பாப்பாங்களா இல்ல அவங்கள பாத்துப்பாங்களா ஏன்யா மேனேஜர் தம்பி எனக்கு ஐயாவையும் அஜய் தம்பியும் ரொம்ப பிடிக்கும் நான் இங்க எத்தனை வருஷமா வேலை செய்யறேன் உனக்கே தெரியும்ல நான் இந்த விசுவாசி அப்படி இருக்கும்போது என் ஃபேக்டரி மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த ஃபேக்டரியில ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அது எனக்கு கஷ்டமா இருந்தது அதனால தான் சொன்னேன் சரிங்கய்யா நீங்க பாருங்க நீங்க முதல்ல வாங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அங்க பாருங்க ரத்தம் வந்துட்டு இருக்கு வாங்க தம்பி என்னால எந்திரிக்க முடியல தம்பி ஐயா என்னையா என்னாச்சு தெரியல தம்பி கையை என்னால எழுந்துக்க முடியல ஐயா கீழே விழுந்ததுல கை ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இருங்க நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் நம்ம போலாம் மேனேஜர் தம்பி என்ன எழுத்து நிக்க வைங்களேன் வாங்கய்யா நான் தூக்கி விடுறேன் ஐயா பிளட் ரொம்ப வந்துட்டே இருக்கு வாங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் சார் சொல்லுங்க சார் அக்கௌண்டன்ட் கிட்ட நான் சொன்னேன்னு 10,000 கேஷை வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுங்க அதை வச்சு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிட்டோம் அந்த காசுக்கு தானே இவ்வளோ தூரம் பேசினார் இவரு அஜய் தம்பி காசு தான் முக்கியம்னா நான் உங்ககிட்ட வாங்கி தெரிஞ்சிருக்க மாட்டேன் நான் வந்தேன்னா வேலை செஞ்சேன்னா உங்ககிட்ட சம்பளம் வாங்கினான்னு போயிட்டு இருப்பேன் தம்பி நாங்க காசுக்காகலாம் இப்படி பண்ணல தம்பி உங்க ஃபேக்டரி நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அந்த நல்ல எண்ணத்துக்காக தான் தம்பி உள்ளது என்னவோ அதை நான் சொன்னேன் அது உங்களுக்கு தப்பா படுது போல இருக்கு உங்களுக்கு வேணா பணம் முக்கியம் இல்லாம இருக்கலாம் ஆனா இவங்களுக்கு பணம் தான் முக்கியம் இன்னைக்கு இங்க எல்லாமே பணம் மட்டும்தான் எங்க ஹாஸ்பிட்டல் ரத்தத்தோட போய் நில்லுங்க ஓசில ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க நீங்க பணத்தை கொடுத்தாதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே நடக்கும் உயிர் போற நிலைமையிலும் பணம் இருந்தாதான் உங்களை பார்க்கவே செய்வாங்க பணம் இல்லைன்னா நாயை கூட மதிக்காது பாத்துக்கோங்க இப்படி நாங்களாம் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்க இல்ல தம்பி நாங்க விசுவாசியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க முதலாளிக்கு விசுவாசியா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க வேணா பணத்தை மதிக்கலாம் நாங்க பணத்தை மதிக்கிறவங்க கிடையாது உங்க பணம் எனக்கு வேணாம் தம்பி என் காயத்தை எப்படி சரி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் ஒரு வேலை சுகத்துக்கே வழி இல்லாதவன் நீ பணம் வேணான்னு சொல்லிட்டு போறியா ரகு முதல்ல அந்த ஆள் வெளியிட்டு போங்க சார் நீங்க போங்க நான் இவர் கூட்டிட்டு போறேன் சார் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சார் இவ்வளவு தூரம் பேசிட்டு இனி நீ என் ஃபேக்டரி பக்கம் வரணும்னு கோணவள கூட நினைக்காத வயசானவன்றதுனாலதான் ஒரு அடியோட விட்டுருக்கேன் உன் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தோம் உயிரோட வீட்டுக்கு போயிருக்க மாட்டான் போ ரொம்ப நன்றிங்க தம்பி இவ்வளவு நாள் உங்களுக்கு விசுவாசமா இருந்ததுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றிங்க வாங்க இங்க இருந்து பேசிட்டே இருந்தா உங்களுக்கு தான் பாதிப்பு வாங்க நம்ம போவோம் சார் நீங்க போங்க இவரை நான் கூட்டிட்டு போறேன் நீங்க போங்க சார் முதல்ல இந்த ஆள் கூட்டிட்டு வெளியில போ இந்த ஆளுங்க மாதிரி எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே இவளை வச்சுக்கிட்டு இவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்க அப்பா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாரு அப்புறம் செல்ல பொண்ணாச்சே ஒரே பொண்ணு செல்ல பொண்ணு இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருக்காரு இவள பூஜா பூஜா எங்கம்மா இருக்க இங்கதான் இருக்கேன் வரேம்மா சீக்கிரம் வாமா ஹாஸ்பிடலுக்கு பால் கொடுக்க போறோம்ல நேரம் ஆகுது ஐயோ ஆமால இந்த வரேம்மா அது சரி ஹாஸ்பிடலுக்கு போறதே மறந்துட்டாளே இவ வாமா நேரம் ஆகுது அப்புறம் காம்பவுண்டர் வீடு தேடி வந்துட போறாங்க வாமா வரேம்மா அப்போல இருந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்கா இன்னும் ஆளை குரல் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு பூஜா வாமா வந்துட்டேம்மா போதுமா செல்ல குட்டி பொண்ண காண தலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக அதுக்காக அவ்வளவு ஃபாஸ்டா உள்ள போக விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா கொஞ்சம் சீக்கிரமா போனாவாது பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போவாங்க அதுக்காக தான் இப்படி கத்திட்டு இருக்கேன் பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பாசமா ஏன் கேட்க மாட்டேன் காரோப்ல கொத்தாட்ட ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிட்டு இருக்கோம் எங்க அன்பு பாசம் எல்லாமே உன் மேல மட்டும் தாண்டி ஒருத்திக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது என் பொண்ணு வேகமா வண்டி ஓட்டிட்டு போறத நான் பாத்துட்டு ரசிச்சுட்டா இருப்பேன் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு பாலை கொடுத்துட்டு வாமா கவலைப்படாதம்மா பொறுமையாவே போயிட்டு பாலை கொடுத்துட்டு வரேன் சரியா அம்மா ஹாஸ்பிடலுக்கு மட்டும் தான் தரணும் வேற யாருக்கா தரணுமா ஆமா பூஜாமா நீ கேட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது கெஸ்ட் ஹவுஸ்க்கு அந்த ஜெகநாத ஃபேக்டரியில இருந்து ஆள் வந்திருக்காங்க அங்கேயும் பால் கொடுக்கணும் ஒரு 4-5 நாளைக்கு கொடுக்க வேண்டியது வரும் நினைக்கிறேன் அங்கேயும் கொடுத்துருமா சரிம்மா இப்போ எந்த இடத்துக்கு மட்டும் தான் தரணும்
நான் பக்கத்துல ஒரு கல்யாணமா அங்க போயிட்டு வந்துடுறேன். அம்மா மதியானம் வீட்டுக்கு வந்துருவேன். உனக்கு எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன். நல்லா வயிறார சாப்பிடு. அம்மா வீட்ல இல்லைன்னதோ வயிற்று காயப்படாத, சரியா? சரிம்மா, நீங்க நல்லபடியா கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு மை எழுதிட்டு வாங்க. மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். இந்த தாவணியை மாத்திட்டு போடி. இந்த தாவணியை நீயும் ஆளை பாரு எப்படி இருக்கானு. போ. எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். ஆமா நல்லா தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆட்டுக்குட்டி தூக்கி மடியில வச்சிட்டு இருந்தேன். தாவணி எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி இருக்கு. வேற ஏதாவது மாத்திட்டு போ, சரியா? சரிம்மா, இப்ப என்ன மாத்திட்டு போல அவ்வளவுதானே. சரி, நான் மாத்திட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, மறந்துடாத. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பால் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும். மறந்துட போறேன். அப்புறம் உங்க அப்பா வந்து என்னதான் கத்துவாரு. ஒண்ணு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. நீ செல்ல பண்ணாச்சே. என் செல்ல அம்மாவே, அதெல்லாம் மறக்க மாட்டேன். கரெக்டா கொடுத்துறேன், சரியா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பூப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. ஒட்டு வைக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டும் அடி. வா பூஜா, என்ன பாலெல்லாம் கொடுத்தாச்சா? இன்னைக்கு மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். அம்மா தான் போற ஒரே நச்சரிப்பு. சரி, வந்து கொடுத்துட்டு வந்துருவோமே, ஒரு வேலை முடியுமே வந்துட்டேன் நானு. அது மட்டும் இல்ல, கெஸ்ட் ஹவுஸ் ஆள் வந்திருக்காங்க. அங்க வேற பால் கொடுக்க போகணும். அதான் சீக்கிரமே வந்துட்டேன். சரிக்கா, நான் பால் கொடுத்துட்டேன். இந்த வாரம் கணக்கு முடிக்கணும், தெரியும்ல? அதுக்கு தான் நான் வந்தேன். எப்படி கேஷ் கொடுத்துறீங்களா? அட ஆமால பூஜா, இந்த வீக் உனக்கு கேஷ் கொடுக்கணும்ல. சரி, வெயிட் பண்ணு. டாக்டர் உள்ள வந்துட்டாரான்னு பாத்துட்டு வந்துறேன். அவர் வந்துட்டாருன்னா நான் போய் கேஷ் வாங்கிட்டு வந்துறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். நான் வேற அங்க போக வேண்டியது இருக்கா, அது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. டாக்டர் ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க போனதும் நான் போய் உங்க கேஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன், சரியா? பேஷண்ட் இருக்காங்களா? சரி, அப்ப வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்கக்கா, நான் வெயிட் பண்றேன். அப்பா, ஏன்பா எதுக்குப்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கொஞ்சம் அமைதியா இருந்தா என்னமா? என்னை பத்தி யோசிக்கிறீங்களா இல்லையா? என்னை பத்தி யோசிக்கிறது இல்ல, அப்படிதானே? என்னம்மா, நான் உன்னை பத்தி யோசிக்காம இருப்பேனா? எதுக்குமா இப்படி எல்லாம் கேக்குறேன்? யோசிக்கிறவரு இப்படிதான் பண்ணிட்டு வருவாரு. இப்ப பாருங்க, வேலைக்கு வேலையும் போச்சு. இங்க உங்க உடம்புக்கு வேலை போனா கூட பரவாயில்லப்பா. உங்களுக்கு பாருங்கப்பா இப்படி இருக்கு. எப்படிப்பா நீங்க இந்த வலியை தாங்கிட்டு இருப்பீங்க? இதெல்லாம் தேவையாப்பா நமக்கு? அமைதியா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க வேண்டியதானப்பா. மாடி ஸ்வீட்டி, உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சுட்டு நீயே இப்படி பேசினா எப்படிமா? முதலாளி ஒண்ணுனா நான் கம்முன்னு இருப்பேனா? அதனாலதான் எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்னது அவங்களுக்கு தப்பா படுதுமா? என்னத்தை எடுத்து சொன்னீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தேவையாப்பா? பாருமா, நான் என் முதலாளிக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உண்மை தன்மை தான் நான் காமிச்சேன்னு. உங்க விசுவாசத்துக்கு அடிச்ச பரிசு பாத்தீங்களா? அவள மனுஷனா இல்ல மிருகமானு தெரியல. சீ, வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கான். ஏப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணானா எனக்கு யாருப்பா இருக்கா? என்ன தனியா விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்றீங்களாப்பா? அம்மாடி ஸ்வீட்டி, என்னம்மா எதுக்குமா என்னென்னமோ பேசிட்டு போறேன்? சரி விடுமா, இந்த வேலை இல்லைன்னா என்ன? அப்பா சீக்கிரமே எதனா ஒரு வேலையை பாத்துக்கிறேன், சரியா? நீ எது நினைச்ச கவலைப்படாத. அப்பா இருக்கல, அப்பா பாத்துக்கிறேன். அப்பாக்கு என்ன உடம்பு முடியல, இவக்கா? சரி, என்னன்னு கேட்டோம். அக்கா, நீங்க போய் கேஷ் வாங்கிட்டு வாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கா, அதுக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி பூஜா, நீ பேசிட்டு நான் அதுக்கு டாக்டர் பார்த்து கேஷ் வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க அக்கா. ஏய், ஹலோ ஸ்வீட்டி மேடம். மேடம் பூஜா, வா பூஜா. மாடி ஸ்வீட்டி, அப்பா, மாடி ஸ்வீட்டி, பூஜா கிட்ட எதுவும் சொல்லிக்காத. அவ ரொம்ப கோவக்காரி. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ பேய் ஆட்டம் ஆடிடுவான். எதுவும் சொல்லிக்காத, சரியா? ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். நான் எதுவும் சொல்லலப்பா. மேடம் வாடி பூஜா, என்ன பால் கொடுக்க வந்தியோ? பால் கொடுத்துட்டியா? ஆமா, நான் பால் கொடுக்க தான் வந்தேன். ஏன் கதை இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் இந்த ஹாஸ்பிடல் பக்கம் வரைக்கும் வந்திருக்கீங்க. யா அப்பா, அப்பா என்னப்பா தலை அடிபட்டு இருக்கு? என்னாச்சு உங்களுக்கு? அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சு? ஏய் ஃபிடி, என்னடி ஆச்சு? அது ஒண்ணும் இல்லடி பூஜா. அப்பா வீட்ல கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகி வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களா? விழுந்ததுல தலையில லேசா அடிபட்டுருச்சு. அதான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கோம். அப்பா வீட்ல தடிக்கு விழுந்துட்டாரா? அப்பா இந்த நேரம் ஃபேக்டரியில தான இருப்பாரு? அது ஒண்ணு பூஜாமா, நான் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போலமா. லீவ் போட்டு வீட்ல இருந்தமா. அப்பா, நீங்க காலையில ஃபேக்டரிக்கு போகும்போது அப்பா பார்த்து பேசிட்டு போனீங்க. அது அப்பா என்கிட்டயே சொன்னாரு. அதுக்கு போகலன்னு சொல்றீங்க? அது ஒண்ணு பூஜாமா, அது நான் மதியம் மேல வீட்டுக்கு வந்துட்டேமா. கொஞ்சம் தலைவலியா இருந்துதான் அதான் மதியம் மேல வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாடி பூஜா, அதான் அப்பா அப்படியே லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரா? அதான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லாவே சமாளிக்கீங்க. உங்க ரெண்டு பேர் முகத்துல தெரியுது ஏதோ போய் சொல்லி என்கிட்ட நீ ஏதோ மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஏய் ஸ்வீட்டி, அப்பா ஏதோ போய் சொல்லாத. நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க? என்னடி நடந்தது சொல்லு. அப்பாக்கு எப்படி அடிபட்டது? இல்லடி பூஜா, அப்பா கீழே விழுந்துதான் அடிபட்டது. நாங்க ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல. இங்க பாருடி, நீ என் ஃப்ரெண்டு. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு கூட என்னால கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? இங்க பாரு, என்ன நடந்தது எனக்கு ஒழுங்கு மரியாதை இப்ப சொல்றேன், சொல்லுடி. பூஜா இல்லம்மா. நீங்க சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட கேட்கல. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏய் சொல்லு, என்ன சொல்லுடி. சரிடி சொல்றேன். ஆனா ஒண்ணு,
நான் விஷயத்த சொல்றேன், நீ கோவப்படக்கூடாது, சரியா? முதல்ல விஷயத்த சொல்லு. கோவப்படலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சொல்லுடி. சரிடி, விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இவ இவ்வளவு கொதிக்கிறா, சொன்னதுக்கு அப்புறம் என்ன கொதிப்பான்னு தெரியல. பூஜா, அது வந்து அப்பா கீழெல்லாம் விழுந்து அடிப்படல. அப்பா ஃபேக்டரிக்கு போனாரா, இன்னைக்கு ஃபேக்டரியில அந்த முதலாளியோட பையன் வந்திருக்காராமா. அவரு ஃபேக்டரி ஏன் இவ்வளோ நஷ்டத்துல போகுதுன்னு மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு. அது ஏன் நஷ்டத்துல போகுதுன்னு அதுக்கான காரணத்தை அப்பா சொன்னாங்க. அப்பா சொன்ன காரணம் அவருக்கு கோபம் வந்துருச்சாமா. அதனால அப்பாவை அடிச்சிட்டாங்கடி. என்னடி சொல்ல? காரணத்தை சொன்னதுக்கு அப்பாவை அடிச்சிட்டாங்களா? அப்பா, அப்படி என்னப்பா காரணம் நீங்க சொன்னீங்க? அந்த ஆளுக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்கு, கையை நீட்டி ஒரு பெரியவன்னு கூட பார்க்காம வயசு வித்தியாசம் இல்லாம இப்படி அடிச்சிருக்கான். என்னப்பா என்னப்பா நடந்தது? பூஜா, இங்க பாருமா, நீ கோவப்படவே தெரியும், அதனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சோம். நீ என்னடா நோண்டி கேட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருமா, யாருக்குமே அறிவுரை சொன்னா பிடிக்காதுமா, அத நான் சொல்லிட்டேன். அதான் தம்பி என்ன கொஞ்சம் கையை நீட்டிட்டாருமா. உங்ககிட்ட நடந்தது என்னன்னு தான் கேட்டேன், நீங்க வேற எதுவும் சொல்ல வேணாம். நடந்தது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பூஜா, நீங்க சொல்றீங்களா இல்ல அதையும் அவன்கிட்ட போய் தெரிஞ்சுக்கவா? இருமா சொல்றேன். ஒன்றும் இல்லைம்மா, ஃபேக்ட்ரி ஏன் நஷ்டத்துல போகுதுன்னு மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கம்மா. அப்போ நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம தரம் நல்லா இல்லை, நம்ம தரம் நல்லா இல்லாததுனால தான் நம்ம கிட்ட இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு விலைக்கு போறாங்கன்னு இருக்கிற விஷயத்த எடுத்து சொன்னோம்மா. அதனால கொஞ்சம் தரத்தை உயர்த்தி கொடுப்போம், அப்போ கண்டிப்பா போனவங்களாம் வந்துருவாங்கன்னு சொன்னோம்மா. இது என்னமோ அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் அவரு இது அந்த ஆளுக்கு கோவத்தை வர வச்சு பெரியவனை கூட பார்க்காம இப்படி கையை நீட்டி அடிச்சிருக்கான். வயசு வித்தியாசம் இல்லாம கையை நீட்டிட்டாலும் அவளை சும்மா விட மாட்டேன். இப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் பால் கொண்டு போறேன். அவன் மட்டும் அவங்க இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஏய் ஸ்வீட்டி, என் கூட வாடி. பூஜா, வேணாடி, எதுக்குடி வீணா வம்பு? விடு, அதான் அவர் ஃபேக்டரிக்கும் வர வேணும்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே வேலைக்கும் போக வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. விடுடி. வேலைக்கு வர வேணும்னு சொல்லிருக்கான் அவன். இப்படி அப்பாவை அடிச்சு காயப்படுத்தினது பட்டா இல்லாம அவருக்கு வேலையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கான். நியாயமா? வேலையும் கொடுத்து இப்படி காயப்பட்டதுக்கு பணத்தையும் கொடுத்து அவர் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துருக்கணும். இது எதையும் பண்ணாம அவ திமிரு பிடிச்சவளா இருக்கா. அவளை சும்மா விடுன்னு சொல்றேன். அறிவு கட்டோடு உனக்கு அறிவில்ல? ஏய் ஸ்வீட்டி, என் கூட வரியா இல்லையா? இல்ல நான் மட்டுமே போய் தனியா கேட்கட்டுமா? சரிடி, கோவப்படாத. வரேன், அப்பாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன்டி. அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போய் வீட்டுல விட வேணாம், அப்பா இருக்கட்டும். நீ வா, வாடி என் கூட. அம்மா பூஜா, சொன்ன கேளுமா, வேணாமா? அப்பா, உங்களுக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இருங்க. ஏய் வாடி என் கூட. ஹலோ, வீட்ல யார் இருக்குது? யார் இருக்குது வீட்ல? வெளியில வாங்க. ஏய் பூஜா, வேணாடி, சொன்னா கேளுடி, எனக்கு பயமா இருக்குடி. இங்க பாரு, நமக்கு எதுக்குடி இந்த வம்பு? ஏய் மாய முடிடி, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்புன்னு ஓடிங்க போறதுனால இப்படி பழத்திமிழ் படிச்சவளா நம்மள பதம் பார்த்துட்டு இருக்கான். அப்பா வயசு என்ன, அவன் வயசு என்ன? அப்பாவை கையை நீட்டி அடிச்சு இப்படி காயப்படுத்திருக்கான். அவளை சும்மா விட கூடாது. ஹலோ, கூப்பிடுறேங்க, யாருங்க வீட்ல இருக்குது? யார் இந்த முயல் குட்டி? உன் பேர் என்ன முயல் குட்டி? ஹலோ ஹலோ ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்படி வீட்டு வாசல்ல நின்று கத்திட்டு இருக்கீங்க? என்னமா வேணும் உங்களுக்கு? நியாயம் வேணும். நியாயம் கேட்டு வந்து நின்னுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நியாயம் கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்கோம். வாட், நியாயமா? ஹலோ, என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன, ஏதாவது காலேஜுக்கு டொனேஷன் வேணுமா? என்ன வேணும்? இது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுங்க. இப்படி இன்டைரக்டா கேட்டா எனக்கு எப்படி புரியும்? ஓ பணம் எங்களுக்கு ஒண்ணு வேணும். பணம் இருக்க திமிர்ல ஓவரா ஆடுறீங்க, அத தலவே தெரியுது. ஏய் வேணாடி, சொன்னா கேளுடி. வாயை மூடிட்டு அமைதியா இருடி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம்? டைரக்டா சொல்லுங்க. இப்படி இங்க வந்து நின்னுட்டு கத்துனா எனக்கு எப்படி புரியும்? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுங்க. இன்டைரக்டா பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா பேச தான் வந்திருக்கேன் நானு. ஆமா, எதுக்கு எங்க அப்பா கை நீட்டி அடிச்சா? உங்க அப்பாவை நான் அடிச்சேனா? யாரு உங்க அப்பா? யாருன்னு சொல்லுமா, அப்புறம் சொல்றேன் அடிச்சனா இல்லையான்னு. ஓ ஃபேக்டரியில வேலை செய்றாரு ஸ்ரீனிவாசன், அவர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு அவர் கையை நீட்டி அடிச்சு காயப்படுத்தி அனுப்பியிருக்க. உனக்கெல்லாம் ஈரக்கம் கிடையாது. நீ என்ன மனுஷ ஜென்மமா இல்ல வேற எதுனாவா? அவர் வயசுல எவ்வளவு பெரியவர், அவர் கையை நீட்டி இப்படி காயப்படுத்தி வச்சிருக்கீங்க. நீ என்ன ஜென்மம்?
ஓ அந்த ஆளோட பொண்ணா நீனு? அதான் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கியோ? இங்க பார், என் விஷயத்த தலையிட்டா நான் இதான் பண்ணுவேன். ஒரு அடியோட விட்டுருக்கேன் நினைச்சு சந்தோஷப்படு. ஓ எவ்வளவு திமிரு உனக்கு! அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு அடியோட விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படவா? என் அப்பாவை கை நீட்டி அடிப்பேன். நான் உன்னை ஏதாவது கேட்க வந்தா என்னையே போன சொல்லுவேன். ஹலோ, பொண்ணாச்சுன்னு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ என் பையனா இருந்தா வேற மாதிரி இருக்கும் என் டீலிங். பொண்ணுங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அதனால தான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட கோவப்படாம அமைதியா பேசிட்டு இருக்கேன். கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. மா, இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. ஆமா பொண்ணுங்கள ஒரு டீலிங் வேற மாதிரி தான் இருக்கனே. மோகர கடையில எழுதி ஓட்டி இருக்கேன். பொறுக்கி பொம்பளை பொறுக்கி. ஏய், ஆரஞ்சுன்னு வச்சுக்கான். உங்க அப்பாவுக்கு கிடைச்சதும் உனக்கும் கிடைக்கும். அமைதியா இங்க இருந்து போயிடு. பொண்ணுன்றதுனால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா பொண்ணுடுவோம் பாத்துக்க. என்ன சொன்ன? என்ன ஆரைவியா? நீ ஆரையில இருக்க என் கையில பூ பறிச்சிட்டு இருக்கமா? எங்க அப்பாவை அடிச்சு காயப்படுத்தது மட்டும் இல்லாம நியாயம் கேட்க வந்த என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கல நீ. நீ அடிப்ப, நான் கையை பூ பறிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். எனக்கு கொடுக்க தெரியும். நீ கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நானும் உன் கண்ணத்தை பார்த்து பாப்பேன் நினைக்க. ஏய், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குடி. தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கு மாதிரி இடத்த காலி பண்ணு. இல்ல சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன் பாத்துக்க. ஏய், என்னடா சொன்ன? போடியா. இந்த வாடி போடிங்கிற வேலைலாம் ஏக்கிட்ட வச்சுக்காத. எனக்கு பேச தெரியும். டேய் மட்டும் இல்ல, வேற மாதிரியே பேசுறேன். பச்சை பச்சையா பேசுறேன். காது கொடுத்து உன்னால கேட்க முடியாது பாத்துக்க. இடியட். பொண்ணு நான் எவ்வளவு பொறுமையானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முறையும் ஒரு அரக்கையை பார்த்துட்டு இருக்கேன் இப்பதான். இது வரைக்கும் பொண்ணுங்க மேலாம் எனக்கு கோவம் வந்ததே கிடையாது. ஆனா முறையும் உன்ன மாதிரி பிசாசை பார்க்கும்போது எனக்கு கோவமா வருது. ஏய், ஒழுங்கு மாதிரி தான் வீட்டுட்டு வெளில போடி. என்னடா சொன்ன? போடி பிசாசா? ஆமாடா, நான் பிசாசு தான். எங்க அப்பா அடிச்ச நீ ராட்சசனா? எங்க அப்பாக்காக கேட்டு வந்து நிக்கிறனா பிசாசு தான். ஏய், இன்னும் இங்க நின்று ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கூட வச்சு பார்க்க மாட்டேன். மறுபடியும் உங்க அப்பனை அடிச்சு தூக்கம் பாத்துக்க. ஐயோ, ஏய், ஏய், நார்மல் அடி கைய வச்சா என்ன தெரியல? உன்னதான் அடிச்சேன். எங்க அப்பாவை ஏன் அடிச்ச நீ நியாயம் கேட்க வந்தா? திரும்பவும் என்கிட்ட எங்க அப்பாவை அடிப்ப நான் சொல்றேன். உன்னால சும்மா விடலாமா? அதான் கொடுத்த. எப்படி இருந்தது? ஏய், என்னையே அடிச்சான். என் முன்னாடி நின்று பேசவே பயப்படுவாங்க. ஆனா நீ என்ன அடிச்சுட்டனா உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பார்த்துக்கிட்டே இரு என்ன பண்றேன்னு. ஸ்வீட்டி, இங்க பாருமா. நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் சொல்லிட்டு வந்தேனா நீங்க இங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? பேரை பாரு, ஸ்வீட்டியும் பச்சை மிளகாக்கு புடவை கட்டுற மாதிரி இருக்கும். கையை நீட்டி அடிக்கிறேன். ஆம்பளன் கூட பார்க்காம கையை நீட்டி அடிக்கிறேன். மோபல உன்னை வச்சுக்கிறேன்டி. அவ்வளவு லேசெல்லாம் உன்னை விட மாட்டேன்டி. இருக்குடி உனக்கு. அப்பா அப்பா அவ அது சார் அடிச்சிட்டப்பா. ஐயோ, என்னம்மா சொல்ற? அதே தம்பி, என் பொண்ணு பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. அவளை எதுவும் தண்டிச்சிடாதீங்க, மன்னிச்சிருங்க தம்பி. உங்க பொண்ணை கூட்டிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ராட்சஸ் இங்க இருந்தோம் கொல்ல கூட பண்ண தயங்க மாட்டேன். கூட்டிட்டு போங்க. ஐயோ ஸ்வீட்டி, வாங்கம்மா போலாம். வாமா போலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காதுமா. வாமா. நீங்க போங்க. இவனை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஏய், சொன்னா கேளுடி. இங்க பாரு, வீணா பிரச்சனை வேணாம். வாடி போலாம். உங்களா வெச்சிக்கிட்டு நியாயம் கேட்க வந்த பாரு. என்ன உதைக்கணும். நீங்க வாங்க. இவனை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன். வாங்க போலாம். ஹலோ, என்ன இப்ப போறாளே பயந்துட்டான்னு நினைக்காத. உனக்கு இருக்குடா. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். வயசு வித்தியாசம் பார்க்காம எங்க அப்பாவைய கை நீட்டி அடிக்கிற. நீ இப்ப கொடுத்ததுலாம் உனக்கு பத்தாது. இன்னும் இருக்குடா நிறைய. ஏய், இதை நான் சொல்லணும்டி. ஆம்பளன் கூட பார்க்காம கையை நீட்டி அடிக்கிறேன். உனக்கு இருக்குடி. உன்னை ஒரு பலியாக்காம இந்த ஊர்ல இருந்து நான் கிளம்ப மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு. அம்மா அப்பால என் மேலே கைய வச்சேன். இனிமே நான் யாருன்னு பாப்படி. இது வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியல நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு விஷயத்துல உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீ யாரால பாத்துக்கலாம்டா. பொறுக்கி. பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பில சாடா மாறும். நீ ஒசாமனா நான் ஒபாமடி, அட ஒண்டெத்து என் கையிலடி. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அப்பா பாத்து கூட விளையாடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு அவங்க கூட ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கம்மா. சரி, காலையில சாப்பிட்டியா இல்லையா? அம்மா ஏதாவது கொடுத்தாலா இல்லையா? ஆமாங்க, நல்லா இருக்கு. அவ சின்ன பிள்ளை பாரு, அம்மா கொடுத்து சாப்பிடுறதுக்கு. ஏன் போய் போட்டு சாப்பிட தெரியாது அவளுக்கு? என்னடி காலையில சுடு தண்ணி கணக்கா கொதிச்சிட்டு இருக்க? என் பிள்ளைய கவனிக்கிறத விட உனக்கு அப்படி என்ன பெரிய வேலை? என் பிள்ளைய போய் போட்டு சாப்பிடுறதுக்கு நீ எதுக்கு இருக்க?
கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அப்பா கிட்ட வேணா எது வேணா சொல்லிடலாம். ஆனா அம்மா விட மாட்டாங்களே. என்னடி கேட்டுட்டே இருக்க, திருத்து முடிச்சிட்டு இருக்க? அத்தனை தடவை படிச்சு சொன்னேன், பாலை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கொடுத்துட்டு அமைதியா வந்துட்டு இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொடுக்கவே இல்லை. ராத்திரி எனக்கு போன் வருது, ஏங்க பால் தரல ஏனிட்டு. ஏன் தங்கம், எதுக்குமா பால் கொடுக்கல? அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஸ்வீட்டி இருக்கால, ஸ்வீட்டியோட அப்பாக்கு ஒரு வேலையில ஏதோ சின்ன பிரச்சனையாமா, அதை பத்தி பேசிட்டே இருந்தேன்னா அந்த விஷயத்துல கெஸ்ட் ஹவுஸ்க்கு பால் கொடுக்க மறந்துட்டேன்ப்பா. சாரிப்பா. சரி தாங்க வீடு. நேத்து ஒரு நாள் தானே கொடுக்கல, பாத்துக்கலாம் வீடு. ஆமாங்க, இப்படிதான் அவளை கொஞ்சுங்க. விட்டா மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவீங்க. சின்ன குழந்தை பாரு, அவ பண்ற தப்பெல்லாம் நீங்க கண்டிக்காம இப்படி விட்டுட்டு போறதுனால அவ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரிய தப்பா எல்லாம் பண்ணிட்டு வர போறா. அப்பதான் தெரிய போகுது உங்களுக்கு. ஏய் அறிவு கட்டவனே, எதுக்கு பேசிட்டு இருக்கா? என் புள்ள என்ன மீறி எந்த தப்பும் பண்ண மாட்டான். என் பிள்ளைக்கு தெரியும் இந்த அப்பா எப்படின்னு தெரியும், இந்த அப்பாவோட மனசு என்னன்னு தெரியும், இந்த அப்பா எதை ஆசைப்படுறேன்னு அவளுக்கு தெரியும். அவ என்ன மீறிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஆமாங்க, இப்படியே செல்லம் கொடுத்துருங்க. அவ பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நான் சொல்றது ஒரு நாள் நடக்கதான் போகுது. அப்ப தெரிய போகுது பாருங்க உங்க பொண்ணு லட்சணம் என்னன்னு. வாய மூடு, இல்ல ஆரஞ்சிரும் பாத்துக்க. அமைதியா இரு, ஒண்ணு இருக்காளேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஐயோ அப்பா விடுங்க, நான் பண்ணது கேட்டு நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா, கோவமா வருது இல்ல? ஏன் தங்கம், நீ அப்பா பேச்ச மீறி. அப்பா நீங்க எனக்கு தினம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். முக்கியமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அத்தை ஒரு தப்பை பண்ணிட்டு போனாங்களே, அந்த தப்பை நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். நான் அப்பா பண்ணுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியே ஒரு கிழமை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி சொல்ற என் தங்கமே, ஏன் பொண்ணாச்சு நீனு? என் பொண்ணுக்கு தெரியும் இந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன்னு. அதனால என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டான். என் தங்கச்சி பண்ணத ஒரு காலமும் நீ பண்ண மாட்டேம்மா. எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குமா. கவலையே படாதீங்கப்பா, உங்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்ப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஏங்க நான் ஒண்ணு சொல்லல, உடனே என் மேல கோவப்படாதீங்க. அவ அந்த வீட்டுக்கு பால் கொடுக்கலன்ற கோவம் தான் எனக்கு. ஏடி இன்னைக்காவது பால் கொண்டு போக மாட்டியா? நீ இந்த விஷயத்தை விடவே மாட்டியா? அவன் வீட்டுக்கு பால் கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்க, பால் கொடுக்கறது நான் தானே தெரிஞ்சது. எனக்கு பாலே வேணாம், வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு நான் அவளை கடுப்பேற்றிருக்கேன். நான் அவளை சும்மா கடுப்பேற்றல, பண்ண தப்புக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கேன். நீ கேட்டுட்டு இருக்க, அமைதியா ஈன பழம் காமிச்சிட்டு இருக்க. அப்பா நீ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பால் கொண்டு போங்களே, நான் வேற எங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுக்கேன். ஐயோ என் தங்கமே, இப்பதாம்மா ஒரு ஹோட்டல்ல புது ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஹோட்டலு கொஞ்சம் தொலைவுல இருக்கு. அதுக்கு அப்பா தாம்மா போக முடியும், நீ போக முடியாது. நீ எப்பவும் போல ஊருக்குள்ளார உள்ள வீட்டுங்களுக்கும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு மட்டும் கொடு. அப்பா ஊருக்கு வெளியில உள்ளதெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன், சரியா? ஏண்டி தங்கம், உனக்கு கஷ்டமா இருக்கா என்ன? கஷ்டமா எனக்கு என்ன பார்த்தா அவன் தான் கஷ்டப்படுவான். எனக்கு கஷ்டமா இல்லப்பா, பால் தானே கொடுத்துட்டா போகுது. சரி இன்னைக்கு சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பால் கொடுக்கணும். இன்னைக்கு அது மறக்காம கொண்டு போய் கொடுத்துறேன். சரி இப்ப பால் எடுத்து வச்சிருக்கேன், போ ஊருக்குள்ள இருக்க வீட்டுங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரணும்ல, போய் கொடுத்துட்டு வந்துறியா? ஊருக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள இந்த போறேன். என்ன வெளியில தள்ளுறதே எனக்கு மும்மரமா இருக்க மாட்டீங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விட உன்னை சும்மா விடுவேன்? விட மாட்டேனே. இப்ப பாருடி, இந்த அஜய் யாருன்னு காட்டுறேன். ஐயோ மொத்த பால் கொட்டிடுச்சு, நமக்கு அடிபட்டுருச்சு. அச்சோ, என்ன அடி பலமா பட்டுச்சோ? நானே தான் பேபி. ஆனா என்ன பேபி? அச்சோ உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எங்க ஒரு நாள் வருமானத்தை மொத்தமா தலையில கொட்டிட்டேனா? ஏண்டி அங்க பாத்திட்டு தலையில இருந்து ரத்தம் நிறைய வருது. வா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். தண்டனை அனுபவிக்கணும். வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாக்குறேன், சொல்றல. வா வலிய விடு, நீ உன்னை கூட்டிட்டு போக வேணாம். ஹாய் டியர். ஹாய் டியர், அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டியர். எல்லாரும் சிறப்பா பொங்கல் கொண்டாடினீங்களா? ரொம்ப சந்தோஷம் டியர். ஓகே டியர், நம்ம சப்ஸ்கிரைபர் திலகவதி சிஸ்டர் அவங்களுடைய தம்பி வினோத்குமாருக்கு நேற்றுக்கு பர்த்டே. நேற்றுக்கு நான் வீடியோ போடாதனால என்னால் விஷ் பண்ண முடியல, சாரி டியர். நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வினோத்குமார் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வினோத்குமார் ப்ரோ. வினோத் ப்ரோ, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கோம், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டர் அவங்களுடைய சன் விஜய்க்கு பொங்கல் அன்னைக்கு பர்த்டே. சாரி டியர், நீங்கள் அன்னைக்கு போட்ட வீடியோவில் தான் சொல்லியிருந்தீங்க, நான் நெக்ஸ்ட் டே வீடியோவில் விஷ் பண்ணலான்னு நினச்சேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, சாரி. பிலேட்டட் விஷஸ் விஜய். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விஜய் ப்ரோ. விஜய் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி ஹண்டோ முகில் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜோதி ஹண்டோ முகில் சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜோதி டியர். ஜோதி டியர், நீங்களும் இன்னைக்கு ஃபுல்லா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கோம், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ஃபேமிலி நேம் சொல்லியிருக்காங்க, சொல்லிடுவோமா? ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ. ஹாய் மேனகா டியர். ஹாய் யுவராஜ் ப்ரோ. ஹாய் புவனேஸ்வரி டியர். ஓகே டியர், இன்னைக்கு 3 வீடியோவும் போட்டிருக்கேன். கேட்டி மேலும் என்ன ஏதோ செய்கிறாய் கண்டேன் காதலி 3 வீடியோஸும் போட்டாச்சு.
வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். ஐக்கன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டியர்ஸ். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ். இன்னைக்கு அஜய் பூஜாவோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே டியர்ஸ். மறக்காம ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பை டியர்ஸ். உங்களை சிறப்பாக கொண்டாடுங்க டியர்ஸ். ஓகே பை டியர்ஸ். ஒன்ஸ் அகைன் இனிய காண பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ்.